ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்கிற ஒரு அழகான ஒரு காஷ்மீருக்கு ஈக்குவலான ஒரு லொக்கேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேரால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு லொக்கேஷன். ஒரு ரிமோட் ஏரியான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சீனிக்கான ஒரு ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க மோட் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ். இதுக்காக நம்ம எங்கே இருந்தாலும் நீங்கள் கிளம்பி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ரீச் ஆயிருங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1.5 hours இந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு பஸ் ஃபேக்டிலிட்டி இருக்குது. ஸோ இது பற்றின தெளிவான வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30 பஸ் ரீச் ஆகிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 11:15 பஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நல்ல ஒரு க்ரீனியான ஒரு சில் கிளைமேட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஊட்டியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்னஸோடு இருக்கும். பட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சில்னஸோடு இருக்கும். என்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் மேக்ஸிமம் சன்ஸ் உங்களுக்கு பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, சூரியனே உதிக்காத ஒரு லொக்கேஷன் சொல்லி ஃபேக்காக போட்டுட்ருக்காங்க. பட் அது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் எனி டைம் உங்களுக்கு க்ளவுடி, அதாவது மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நேமில் உங்களுக்கு வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிலேருந்து பஸ் கிளம்பிட்டோம். 11:15 பஸ் வந்தாங்க. 11:25 நம்ம எடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டியில் ஏடிசின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் பக்கம். அதை தாண்டி வந்தீங்கன்னா சேரிங் ராஸ்ங்கிறது ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லவ்டேலுங்கிறது ஒரு மெயினான ஜங்ஷன். இதுதான் ஊட்டி குன்னூர் மெயின் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் நம்ம ரைட்டில் கட் பண்ணால் இந்த லவ்டேல் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிடுவோம். இதில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போனீங்கன்னா குன்னூர் ரீச் ஆகி மேட்பாளையம் போகிறக்கூடிய ஒரு மெயின் ரோடு. எல்லா இடமும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சீனிக்கான ஒரு லொக்கேஷன். ஈவினிங் பார்க்குற மாதிரி இருக்கா, ஆனால் மார்னிங் 11:15 தான் அந்த டைம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு சில்னஸோட கிளைமேட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணுறத விட ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. அதுவும் மழை நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது. பட் இந்த ரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ராவல் பண்ணுறது தான் எப்போதுமே நல்லது. நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் வெஹிக்கில் வந்தாலும் சரி, சேஃபாக ட்ராவல் பண்ணுறது நீங்கள் உங்களோட மோடை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவி ரெயின் இருக்கிறதுனால தான், அலர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸை சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சேஃப் மோடுக்காண்டி. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டியோட சிட்டியை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம லவ்டேல் ரீச் பண்ண போகிறோம். இதுதான் அந்த லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன். லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய சினி ஃபீல்டில் நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்லேயும் இந்த முக்கியமான ஒரு ஸ்டேஷன் கண்டிப்பாக ஒரு ஹில் ஸ்டேஷனாலே அதில் லவ்டேல் ஸ்டேஷன் கண்டிப்பாக இடம் பெறும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸை கிராஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போய்கிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வர்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சீனிக்கான ஒரு ரூட்டு. இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஊட்டி டு மஞ்சூருங்கிறது ஊட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அழகான ஒரு வில்லேஜ். ஸோ நீங்கள் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா லவ்டேல் வழியாக அந்த ரோடு இந்த லொக்கேஷன் நீங்கள் ரீச் பண்ணலாம். இல்லை மேட்டுப்பாளையத்துலேருந்து வரீங்கன்னா குன்னூருக்கு முன்னாடியே காட்டேரின்னு ஜங்ஷன் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு பிடிச்சிங்கன்னா இந்த ரோடை நீங்கள் பிடிச்சி மஞ்சூர் ரீச் ஆகிடலாம். இந்த மஞ்சூர் ஊட்டி ரோடு தான், காட்டேரி வழியாக வர்ற ரோடு தான் நமக்கு ஊட்டிக்கு தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணி ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் இன்னொரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஊட்டிக்கு 3வது ரோடு உங்களுக்கு யூசேஜுக்கு வந்துடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டுப்பாளையம் டு வியா குன்னூர் ஊட்டி ரீச் ஆகலாம், இல்லை கோத்தகிரி வழியாக ஊட்டி ரீச் ஆகலாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஸோ இப்போ அதுலேருந்து நீங்கள் தேர்ட் ரோடு டிராஃபிக் நிறைய இருக்குது, வெஹிக்கிள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த ரோடை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் குன்னூர் வராமல் அந்த குன்னூர் டிராஃபிக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஊட்டி ரீச் பண்ணுறக்குள்ள லொக்கேஷன் தான் இந்த ரோடு நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கிளம்பிட்டோம். கிளைமேட் போக போக கொஞ்சம் மழையில் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதோட லொக்கேஷன் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே வரோம். நல்லாவே தெரியும், பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டினாலே உங்களுக்கு ஒரு விவசாய பூமி. இந்த விவசாய பூமி பார்த்திங்கன்னா மலையடுக்கில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மக்கள். அதில் வாழ்வாதாரம் அவங்களுக்கு விவசாயம் தான். ஸோ அதோட அழகெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இந்த லொக்கேஷன் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஒரு ரிஸ்கியான ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சேஃபாக டிரைவர் நமக்கு மெதுவாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகிறதுக்கு ரொம்ப ஒரு சாய்ஸபுளாக இருக்குது.
இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் லவுடேல் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாலக்கோலா வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு சின்ன வில்லேஜ். இங்கே நமக்கு வந்து பஸ் வந்து ஒரு 1 மினிட் ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே வந்து பேசஞ்சர் ஏறி இறங்குறாங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சின்ன சின்ன வில்லேஜ் தான். நம்ம ஒரு அழகான கேள்விப்படாத அதே சமயம் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸ் நமக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இப்போ அடுத்து வந்திருக்க நம்ம வில்லேஜ் பார்த்தீங்கன்னா காத்தாடி மட்டம் ஜங்ஷன். இந்த வில்லேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேசஞ்சர் ஏறி இறங்கினாங்க. இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து கிளம்பி வரும்போது மழைகள் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சமாக குறைஞ்சி மிஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் சில் கிளைமேட் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 தான் காட்டுது நம்மளோட ஆன்லைன் இதில். ஸோ இந்த சீசன்லேயுமே இந்த ஒரு சம்மர் முடிஞ்சிருக்கிற சீசன்லேயும் இப்போவும் உங்களுக்கு வந்து இவ்வளோ சில் கிளைமேட் இருக்குன்னா ஊட்டியோட சீதோஷ நிலையை நீங்கள் வந்து நல்லா ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா நிறைய வனவிலங்குகள் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த குன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைசன் பார்க்க முடிஞ்சது. இன்னும் நிறைய ஆபத்தான யானை, கரடி இதெல்லாம் வந்து நீங்கள் கேஷுவலாக பார்க்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான். இதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகலாம் வந்து ஒரு அவசியமே கிடையாது. நார்மலாக ஊட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணாலே ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்துக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குன்னூர்லேருந்து வரும்போது காட்டேரி வழியாக வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ரோடு தான். இதுதான் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு அட்டிக்கு போகிற ஒரு வில்லேஜ். ஸோ இந்த இடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபெமிலியரான ஒரு டீ எஸ்டேட் தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இது வந்து சாம்ராஜ் டீ எஸ்டேட். ஸோ இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் தான் இந்த டீ எஸ்டேட் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட். இங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்வாதாரமே இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இந்த சாம்ராஜ் டீ எஸ்டேட் தான் நமக்கு வந்து மூலதனமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இவங்களோட ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபெமிலியரான ஒரு வெங்கடாஜலபதி, அதாவது ஒரு பெருமாள் டெம்பிள் இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ப்ரைவேட் டீ எஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது ரைட் சைடில் உங்களுக்கு வரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்லேருந்து வந்து இந்த லாங் வியூவில் பார்த்தாலே தெரியும். அந்த லொக்கேஷன்லேருந்து வந்து இந்த டெம்பிள் வந்து இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அமைதியாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ணவும் பெருமாளோட ஆசையை பெறவும் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸபிளாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சூர் ரூட்டில் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறத விட ஓன் வெஹிக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரசிச்சுட்டே போகலாம். நிறைய விவசாய பூமிகளையும் அக்ரி லொக்கேஷன்லையும் நீங்கள் வந்து பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா குந்தாங்கிறது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் அண்ட் டேம் இருக்குது. ஸோ அதோட டவுன் தான் இது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்க போகிறது தான் குந்தாவோட டேம், அதோட டேம் வியூ. பட் நமக்கு போயிட்டுருக்க நேரம் பஸ் அங்கே ஸ்டாப்பிங் இல்லை. அதே சமயம் கிளைமேட்டும் க்ளவுடியாக இருந்தனால வீடியோ கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோஸ், குந்தா டேம் பற்றின வீடியோஸ் நம்ம வந்து இன்னொரு இதில் பார்க்கலாம். இந்த ரூட்டில் நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அதோட இயற்கையாக ரசிச்சுட்டே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம இது ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கோம். இதுதான் அந்த குந்தா பவர் ஹவுஸோட டாப் வியூ. இதுக்கப்புறம் தான் நமக்கு வரப்போகிறது தான் மஞ்சூர் டவுன். மஞ்சூருங்கிறது இங்கேருந்து வரக்கூடிய ஒரு ஊட்டியில் கோத்தகிரி கூடலூர் மாதிரி மஞ்சூர் ஒரு தனி லொக்கேஷன். நிறைய பேர் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரணும்னு ரீச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து இந்த சீனிக்கான ரூட்டில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நிறைய புது அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட முடியும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராம்.